ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம். போயிட்டு ஃபுல் வீடியோ போடுறோம், பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயில் கிளம்பியாச்சு. நாங்கள் போயிட்டு ஃபுல் வீடியோ போகிறோம், ஓகேவா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு போகிறோம். கோயில்னா வந்து 3 கோயில் கும்பாபிஷேகம். போகிற வயலில் முருகர் கோயில், வயல் எல்லாமே பாருங்கள், நல்லாயிருக்கும். அதாவது வந்து காளியம்மா கோயில் ஒன்று, கருமரி அம்மா கோயில் ஒன்று, இன்னொன்று ரோபதி அம்மா இதை சொன்னாங்க. மொத்தம் 3 கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக பார்த்தாச்சு. அது ஒரே நாளில் 3 கோயில் பார்க்கறது ரொம்ப அதிசயம் தான். எங்களுக்கு அந்த புண்ணியம் கிடச்சிருக்கு, அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு, நாங்கள் பார்த்தோம். பாருங்க, இதான் சாமி மூலஸ்தானம் தான். எல்லாமே சூப்பராக இருக்குது. நாங்கள் போகிற வழியில் என்ன ஆச்சுன்னா, வண்டி வேற வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணிடுச்சு. காலையிலே 9, 8:45, 9 கிளம்பிட்டோம். கிட்ட தான் ஒரு 10 கிலோமீட்டர் தான் எங்கள் வீட்டாண்டேருந்து. போகிற வழியில் வண்டி கொஞ்சம் மக்கர் பண்ணி அதே ஒரு 1/2 hour ஆகி போச்சு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து அங்கே போகல. லைட்டாக நாங்கள் போகும்போது 2 கோயிலில் தண்ணி தெளிச்சிட்டாங்க. ஒரு கோயிலில் மட்டும் தண்ணி வந்து தெளிக்காமல் இருந்தாங்க. அது மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிது. ஆனால் 3 கோயில் அட்டன் பண்ணிட்டு போயிட்டு சாமி பார்த்துட்டு கும்பிட்டு அழகாக இருக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், சூப்பராக பாருங்கள். சாமி மூலஸ்தானம் காமிச்ச மொத்தம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் கோயில் பார்த்துட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கோயிலில் அன்னதானம் போட்டாங்க. பாருங்க, மேலே தண்ணி ஊற்றுறாங்க பாருங்க. இப்போதான் ஊற்றுறாங்க. அழகாக ஊற்றினோன்னு நாங்கள் அந்த இடத்துல நின்று அந்த தண்ணி மேலே பட்ட உடனே நான் வந்து கேனில் தண்ணி பிடிச்சேன். தண்ணி பிடிச்சிட்டு பாருங்க, இதெல்லாம் மக்கள், இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லது மக்கள். இந்த கும்பாபிஷேகம் கோயிலுன்றது ரொம்ப புண்ணியம். அது அந்த புண்ணியம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு கொஞ்சம் லைட்டாக. நல்லா அது வந்து எங்கே இருக்குன்னா, எங்கள் ஊருக்கு போகிற வழியில் ஏரிக்கரை ஒன்று இருக்கும். அந்த ஏரிக்கரை மேலே அந்த கோயில் இருக்கும். சூப்பராக, ஊருக்கு வெளியவே. அந்த கோயிலை தாண்டி தான் ஊருக்குள்ளே போகணும். பாருங்க, வந்தவொடனே குட்டி கோயில் ஒன்று இருக்கும், வெளியே சின்ன கோயில் ஒன்று. அதுக்கும் தான் தண்ணி ஊற்றினாங்க. பாருங்க, இந்த பாருங்க, சூப்பராக இருக்கா? இதுக்கு முதல்ல தண்ணி ஊற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் அந்த பெரிய கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் ஒரு கோயில், சின்ன கோயில் இருக்கும். அதுவும் அங்கே கோயில் தான், கருமரி அம்மன் கோயில் தான். அது வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றிட்டாங்க. அந்த கோயில் பின்னாடி பேக் சைடு குளத்தாண்ட இருக்கும். அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் சின்ன வயசுல நாங்கள் வந்து அந்த குளத்துல தான் போய் குடிக்க தண்ணிலாம் எடுத்துகிட்டு வருவோம். இந்த கோயிலில் நாங்கள் போகிறதுக்கிட்டே இந்த கோயிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்க. இந்த கோயில் மட்டும் தான் நாங்கள் பார்க்க முடியல. அடுத்ததாக பேக் சைடில் பார்த்தோம். சூப்பராக இருக்காது. எல்லாம் ஏரிக்கார தான், ஏரி அதெல்லாம் உள்ள. இதை தாண்டி தான் ஊர் உள்ள போனோம் நாங்கள். இடம்லாம் சூப்பராக இருக்கா? பாருங்க மக்களே, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த குளத்துல தான் நாங்கள் வந்து குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு போவோம். இப்போலாம் வந்து குளம் சரியில்லை. எல்லாம் இந்த அக்கோ வாட்டர், இந்த கேன் வாட்டர்லாம் வந்த பிறகு குளம்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அதுக்கு முன்னே நாங்கள் குளம் தண்ணி தான் குடிப்போம். அவ்வளோ சூப்பராக குளம் தண்ணி குடித்தா. அப்படியே வர வழியில் ஒரு காஃபி, நான் டீ சாப்பிட்டேன். என் பையன் சத்து சாப்பிட்டான். எங்கள் வீட்டில் வந்து ஜூஸ், கிர்னி பழம் ஜூஸ் சாப்பிட்டோம். இது யார் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.